குறை சொல்ல வேண்டும் என்பதை விட நல்ல அரிசியை வழங்க வேண்டும் என்பதில் அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுள்ளேன். திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட ரேஷன் அரிசிகளை மாடுகள் மட்டும்தான் உண்ண முடியும் என அமைச்சர் ஆதவர்ஜுனா பேச்சிற்கு விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். என்றும் வேண்டுகோள் விடுக்கிறேன். திமுக அரசில் வழங்கப்பட்ட நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்ட ரேஷன் அரிசி மாடுகள் தான் தின்னும் அப்படின்ட்டு ஆதவர்ஜுனா சர்ச்சைக்குரிய அவர் தொடர்ந்து சர்ச்சையான பேச்சுகளை பேசுகிறார். ஏன்னா ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்றதுக்கு பல குடும்பங்கள் இருக்குது, அதுதான் அவங்களுக்கு வாழ்வாதாரமே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் திமுக அரசில் வழங்கப்பட்ட நியாய விலை கடைகளுடைய ரேஷன் அரிசியை மாடுகள் தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. மாடுகள் தான் சாப்பிடணும்னு அந்த ஒரு வரியோடு அவர் சொல்லலை. மக்களால் அதை சாப்பிட முடியாது என்கிற சூழல் வருகிற போது மாடுகளுக்கு அதை தீனியாக போடுகிறார்கள் என்ற பொருளில் அவர் சொல்லியிருக்கிறார். நல்ல அரிசி வழங்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே திமுக அரசின் மீது குறை சொல்ல வேண்டும் என்பதை விட நல்ல அரிசியை வழங்க வேண்டும் என்பதில் அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும், ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தலில் அப்புறம் யாரு நண்பர்கள் யாரு சந்தர்ப்பவாதிகள்னு புரிய வச்சிருக்கு இந்த தேர்தல் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி ஒவ்வொரு தேர்தலையும் நாம சொல்றதுதான். ஒவ்வொரு தேர்தலும் நமக்கு நண்பர்கள் யார் அல்லது எதிரிகள் யார் என்பதை மக்கள் நமக்கு உணர்த்தி கொண்டேதான் இருப்பார்கள். ஆக இது ஒரு வழக்கமான பதில்தான். அதே போல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து எங்க போனாலும் அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறது ஒரு சர்ச்சையாக இருக்கு. நேற்று கூட ஒரு பள்ளிக்கூடத்துல அந்த மாதிரி ஒரு சர்ச்சை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.